வாசிக்கிறோம். அதற்கு மறுமொழி உண்டு. அதை நீங்கள் முதலாம் பக்கத்தை திருப்பிக் கொண்டு மறுமொழி சொல்லும்படியாகவும் எனக்காக பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கவும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது என்னென்றைக்கு நாம் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இப்படி இருந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். சுபம் பண்ணப்படுவோம். சர்வ வல்லமையுடைய ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாண்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் ஆண்டவரே, நினைவாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் அனுகூலமான மழைகளையும் கட்டளையிட்டு பூமியை பராமரிக்கிற நேசரே, நீர் உண்டாக்கின மனுக்குலத்திற்கு பூலோகத்தை சுதந்திரமாக தந்திரின வண்டலே, சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவை வேண்டியதெல்லாவற்றையும் தந்து எங்களை காப்பாற்றி வருகிற ஆண்டவரே, அறுப்பு காலத்துக்குரிய சந்தோஷத்தை தந்து எங்களை கழிவுற பண்ணுகிற அருள்நாதரே, ஓம் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஜீவ அப்பமாக தந்து எங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனே, அவர் மூலமாய் நித்திய ஜீவனை பற்றிய நன்னம்பிக்கை எங்களுக்கு அருள் செய்யும் நித்தியரே, தென்னிந்திய திருச்சபையாம் தூத்துக்குடி நாசரேத் பேராயத்தில் கருங்கடல் சேகரத்தில் கருங்கடல் சபைகளை அங்கத்தினராக வைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தரே, திருமண்டலத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் சிறுவர் ஊழியர், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம் ஊழியர்கள், மாற்றுத்திறனுடையோர், தொழுநோயாளிகள், அரவாணிகள், விதவைகள், முதியோர், செவித்திறன் குறைந்தோர், விடியிருந்தோர் மத்தியில் எங்களுடைய பேராயத்தின் மூலமாய் நடத்தப்படும் ஊழியர்களுக்காகவும் GMS நற்செய்தி அர்ப்பணித்துறைக்காகவும் சமூக நலத்துறையின் மூலமாக நடைபெறும் பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேவரே பூமியை சாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். மதுபாதைகள் ஐயாய் பொழிகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயனுள்ள விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. மூன்று வாலிபர் கீதத்தை பார்ப்போம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே என்ற பாடலை நாம் பார்ப்போம்.
நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றி அருள வேண்டும். தேவரின் மழைகளையும் நல்ல காலங்களையும் கொடுத்து எங்களையும் மற்றெல்லாம் மனிதரையும் போஷித்தருள வேண்டும் என்று சமூசாரிகள் செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் விதைக்கிற விதையை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலத்தில் நல்ல பலனை கொடுக்கவும் கிரியை செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆடு மாடுகளை காப்பாற்றி அவைகள் பெருகும்படி கிருபை செய்துள்ள வேண்டும் என்று தேவரே தந்துள்ள நன்மைகளை நாங்கள் ஏற்றவாறு அனுபவிக்கும்படி நன்றி அறிவுள்ள இருதயங்களை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று பசியாயிருக்கிறவர்களுக்காகவும் ஒன்றுமில்லாதவர்களுக்காகவும் பரிதவித்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாவற்றையும் கட்டளையிட்டுள்ள வேண்டும் என்று நாங்கள் பிறருக்கு நன்மை செய்து உம்மை மகிமைப்படுத்தபடி தேவரீர் எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று வீட்டார் யாவரும் உண்மையோடும் மன உற்சாகத்தோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி அவர்களின் ஆவியினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் திருமண்டலத்தின் பேராயருக்காகவும் திருமண்டலத்தின் குருமார்களுக்காகவும் சபை ஊழியர்கள் ஆலய பணியாளர்கள் மற்றும் அனைத்து சங்கங்களின் முசுகடிகள் செய்யும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று உணவில்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் வியாதியோடு இருக்கிறவர்கள் மாற்றுத்திறனுடையோர் படித்துக் கொண்டிருப்போர் திருமணத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்போர் அனைவரின் தேவைகளையும் சந்தித்தருள வேண்டும் என்று ஒரு திருச்சபை நிறைந்த தேவ பக்தியுள்ள அர்ப்பணிக்கையோடு உம்மை சேவித்து எல்லா மனிதருக்கும் ஒளியாய் இருக்கும்படி தேவரீர் சத்தியத்தால் அதை பிரகாசிப்பித்தருள வேண்டும் என்று இரக்கமுள்ள தேவனே ஒரு கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சியை திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறீரே. தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சரீர சம்ரட்சணையாகவும் சேஷமாய் எங்கள் ஆத்மாக்களுக்கு ஞானாகரமாகவும் தேவரீர் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடைசியில் மது பரமராஜ்யத்தில் சேரத்தக்கவர்களாய் இருக்கும்படி நாளுக்கு நாள் மது கிருபையை அடைந்தேறும் மது திருச்சபையில் நிலைத்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாய் மன்றாடுகிறோம். வரிசை பாடுவோம், மகிழ்வோம் மகிழ்வோம், இனமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார் பாடலை பாடுவோம். தொடர்ந்து நாம் திருவிழந்துக்கு நேராக கடந்து செல்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம், இனமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே.
பரிசுத்தாவியாகிய தேவன் நம்மத்திலே உலாவுகிறார். மகிமையாய் இந்த ஆலயத்திலே மகிமையாய் உலாவிக் கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவை தேவாதி தேவனை ஒரு இதயத்தோடு மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், பயன்படுத்துகிறவர். நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற நம்முடைய ஆண்டவர். ஒரு இதயத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ராஜாதி ராஜாவை தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிமையான இந்த ஆலயத்திலே தேவனை ஆராதிக்க வந்த உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதங்களை தருகிறதற்காக ஒரு இதயத்தோடு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அவரை நல்லவர் என்று, வல்லவர் என்று, மாறாதவர் என்று, ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அறிந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம் இருதயத்தின் ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்காக, எல்லா நன்மைகளையும் தருகிறதற்காக, சகலத்தையும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவதற்காக ஒரு இதயத்தோடு நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். பரிசுத்தமான அன்பிற்கு தாமே இந்த நல்ல அருமை பண்டிகைக்காக நீ பிள்ளைகளுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து மகிழ்ச்சியோடு அவர்கள் படைத்திருக்கிற காணிக்கை எல்லாவற்றுக்காக தங்களையே ஆண்டவரே உமக்கென்று படைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீர் நினைத்தெழுகிறதற்காக நீ சமூகத்தில் தங்களுடைய ஊழியர்காரர்களாய் இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தொடர்புகளோடு பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். உங்கள் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மணி 11:30 என்னுடைய செல்ல 11:50 பிரசங்கம் இருக்குது. மலையொழியா சரியா 20 நிமிஷம். மலையொழி மாலையிலையும் கட்சிக்கு கொண்டும் அழைத்திருக்கும் 9 ஆண்டு நடைபெறும். நேற்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வந்திருந்தாங்க. ஆலயத்தில் நேற்றைக்கு மாலையிலே நான் பார்க்கிற நிறைய புது முகங்களை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலையிலையும் உங்களை பார்க்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறேன். நாமே சொல்கிறேன், தேவனுடைய வசனத்தை இருப்பதெல்லாம் சொல்கிறேன். இந்த நாளிலே நாம் சுருக்கமாக இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அதை அன்போடு இந்த ஆராதனைகளை செய்தி அளிக்க வாய்ப்பு கொடுத்த தியான அவர்களுடைய தந்தை ஐயாவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் அதில் 14, 15, 16 3 வசனங்களை வாசிப்போம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக, தொழிற்கில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் குளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எங்கிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறுக்கையாய் வர வேண்டாம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதல் கடனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. இது கர்த்தர் மோசே என்கிற அருமையான தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தோடு கூடவே இந்த பண்டிகை காலங்களை பற்றியும் ஆண்டவர் பேசியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் பயன்பட்ட நாட்களில் இஸ்ரவேல் கொடுத்த
புத்திரர் எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வனாந்தர மார்க்கமாக அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி அவர்களுடைய நாட்களிலே ஆண்டவர் இந்த வேத வசனங்கள் மூலமாக வருஷத்தில் 3 பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். இந்த பண்டிகை வருஷத்தில் 3 தரம் எதற்கு பண்டிகை ஆசரிப்பாயாக என்றார். பண்டிகை யாருக்கு? நம்ம யாருக்கு பண்டிகை கொண்டாடணும் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. அல்லேலூயா. பண்டிகை யாருக்கு? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. கர்த்தருக்கு நாம் பண்டிகை ஆசரிக்கிற போது கர்த்தர் பண்டிகை பயிற்சினால் நம்மை நிரப்புகிறார். பண்டிகை அப்படின்னோடனே இந்த புதிய பாட்டு காலத்துல நமக்கு தெரிகிற பண்டிகை எப்படி அப்படின்னா, கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு தெரியும், ஈஸ்டர் பண்டிகை நமக்கு தெரியும், ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. நம்ம அதிகமாக இந்த நாட்களிலே இதை நாம் கொண்டாடுகிறோம். இந்த காலங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ரட்சிக்கிறதற்கு இரட்சகராய் இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் உயிரோடு கூட இருந்தார். அதனால நம்ம ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுறோம். இந்த ஆலயம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவனுடைய திட்டத்தின்படி இந்த கிராமத்திலே நம்முடைய முன்னோர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமை கண்டு கர்த்தர் கொடுத்த பலத்தினால் இதை கட்டினார்கள். இப்போ புளியகுளத்தில் இந்த சேகரத்தின் மூலம் இந்த சபையின் மூலம் ஒரு ஆலயம் கட்டப்பட போகிறதுக்காகவோ சேர்ந்து நாம் தேவனை துதிப்போம். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகிறோம். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த நாட்களிலே ஆண்டவர் பேசின அந்த 3 பண்டிகை. ஒன்று அது அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 7 நாட்களின் கூடாரத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த காரியத்தை நினைத்து அவர்கள் வருஷத்தின் முதல் மாதமாகிய ஆவி மாதத்தில குறித்த காலத்தில் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதோடு வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வயலில் விதைத்த அந்த விதை அது பயிராகி அது அறுவடைக்கு ஆயத்தமாகி அது அறுவடை செய்யப்படுகிற அந்த முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. என்றைக்கு நம்ம கொண்டாடுகிறது இந்த அறுப்பு கால பண்டிகை. அல்லேலூயா. அதை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, வருஷத்தின் முடிவிலே நம்முடைய பலன்களை எல்லாம் சேர்த்து வைத்த பிறகு அந்த சேர்ப்பு கால பண்டிகை கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சில சேகரத்துல சேர்ப்பு கால பண்டிகைலாம் ரொம்ப விசேஷமாய் கொண்டாடுவார்கள். இந்த 3 காரியத்தை நீங்க நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, அடிமைத்தனத்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணினதினாலே ஒரு பண்டிகை. இரண்டாவது, இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழணும், புசித்து குடித்து திருப்தியாய் இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல செழிப்புள்ள காலங்கள், கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல விளை நிலங்களுடைய பலன்கள், அது அறுவடையாக்கப்படுகிற போது கர்த்தரே இதை செய்தார் என்று அறுப்பின் முதல் பலன்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து படைந்து அப்பொழுது நம்ம ஏறெடுக்கிற இந்த அறுப்பு கால பண்டிகை. ஒன்றை உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அறுப்பு காலம் என்று ஒன்று இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன? அறுப்பு காலமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நிலைமை என்னாலும் யோசிச்சு பாருங்க. ஏன் கர்த்தர் அறுப்பு பண்டிகை கொண்டாடணும்? அறுப்பு காலம் வருகிற பொழுது முதல் பலன்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைத்து அந்த வயலின் பலனை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அறுப்பு கால பண்டிகை ஏன் கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு நல்ல அறுவடை காலத்தை தருகிறது கர்த்தரே நமக்கு தருகிறார். இப்படி ஒரு அறுப்பு காலமே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அதிலே 47ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம், 47ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லுது, பஞ்சம் மிகவும் கொடிதா இருந்தது, தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமல் போயிற்று, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. பஞ்சத்தினாலே எகிப்து தேசமும்
தேசமும் கானான் தேசமும் மெலிந்து போயிற்று. மெலிந்து போயிற்று அப்படின்னா தேசமே மெலிந்து போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, தேசமே மெலிந்து போயிற்று. ஒருவேளை நேற்றைக்கு ஒரு அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த அண்ணனை நான் முதல் தடவை பார்க்கும்போது சிங்கம் மாதிரி இருப்பார். எப்படி இருப்பாரு சொல்லுங்க? சிங்கம் மாதிரி நல்லா இருப்பாரு. தோற்றம் ஜம்ப் பண்ணி இருப்பாரு. நல்ல கஷ்டத்துக்கு ஊழியம் செய்வார். அவர் ஒரு மிஷனரி ஊழியத்தில் உள்ள ஒரு நல்ல சகோதரர். நேற்றைக்கு நான் அவரை பார்க்கும்போது மெலிந்து போய் எலும்பும் தோளுமாக இருந்தார். அவர் பேண்ட் பெல்ட்டை போட்டு இறுக்கி வச்சிருந்ததெல்லாம் நான் பார்க்கும்போது என்னன்னே இப்படி மெலிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஆதங்கத்தோடு தான் நான் கேட்டேன். அவர் அப்படி மெலிந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு அவரால் சரியாக புசிக்க முடியல. கிட்னி ரெண்டும் பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் குறிப்பிட்ட அளவு தான் தண்ணீர் குடிக்க முடியும், குறிப்பிட்ட உணவு தான் அவரால் புசிக்க முடியும். அவருக்கு சரியான உணவு புசிக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு அவருக்கு உணவு நிறைய இருந்தாலும் கூட அவருடைய சரீரம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுனால அதை புசிக்க முடியல. அப்ப அவருடைய சரீரம் எல்லாம் மெலிந்து எலும்பும் தோளுமாய் போனார். இப்ப வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அறுப்பு காலம் நிறுத்தப்பட்டதினாலே. சொல்லுங்களா, அறுப்பு காலம் நிறுத்தப்பட்டதினாலே கர்த்தர் ஏற்கனவே பார்வனத்தின் சொப்பனத்தின் மூலமாக 7 வருஷம் நல்ல செழிப்பான காலம் இருக்கும். 7 வருஷம் புதிய பஞ்சம் இருக்கும். அந்த 7 வருஷத்துல அந்த புதிய பஞ்சத்தினாலே அந்த 7 வருஷம் செழிப்பாய் காணப்பட்ட அந்த செழிப்பு கூட தேசத்துல இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். பார்வோனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்களுடைய விளக்கங்களை யோசேப்பு சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? 7 வருஷம் ஆண்டவர் நல்ல அறுவடையை தருவார். ஆனா அதன் பிறகு 7 வருஷம் தேசத்துல அறுவடையே இருக்காது, அறுப்பே இருக்காது. ஏன்னா விளைச்சலே இருக்காது, மழை பெய்யாது, விளை நிலங்கள் தன்னுடைய பலனை தராது. அப்போ தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு புதிய பஞ்சம் வரப்போகிறதுங்கிறதுனால தேசத்தை பஞ்சத்திற்கு விலக்கி பாதுகாத்து அந்த ஜனங்களை உயிரோடு கூட காக்க வேண்டும். அந்த ஜனங்கள் உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் அவசியம் தேவை. ஆகாரத்தை புசித்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். அதனால 7 வருஷம் நல்ல செழிப்புள்ள காலம் இருக்கிற போது விளை நிலங்கள் தருகிற அந்த அறுப்பு அந்த தானியங்களை சேகரித்து வைக்க வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் கணக்குகளை கட்டி ஏராளமான தானியங்களை சேர்த்து வைத்தார்கள். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த யோசேப்பு அவன் கடற்கரை மணலை போல எண்ணிறைந்த ஏராளமான தானியங்களை சேர்த்து வைத்திருந்தார். 7 வருஷம் நல்ல அறுவடை இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, 7 வருஷம் நல்ல அறுவடை இருந்தது. ஆனா அதை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படியே 7 வருஷம் அங்கே விளை நிலங்கள் எல்லாம் சும்மா இருக்கிறது, மழை பெய்யல, பயங்கரமான ஒரு அந்த பஞ்சம் வந்தது. பஞ்சத்தின் நிமித்தம் அந்த தேசம் மெலிந்து போயிற்று. பஞ்சத்தின் நிமித்தம் தேசம் மெலிந்து போனதினாலே 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 47:14 சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். அதன் பிறகு நான் 16வது வசனத்தை சொல்றேன். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றார். 2 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தை பாருங்க. அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் நேரிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். 23வது வசனத்தை பாருங்க. பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் கொண்டேன், உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிக் கொண்டேன் என்று அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஜனங்கள் 4 விதமான காரியத்தை ஆகாரத்திற்காக கொடுத்தார்கள். 4 விதமான காரியங்களை. முதல்ல பணத்தை கொடுத்து
அவர்களுக்கு தேவையான தானியத்தை வாங்கி கொண்டார்கள். என உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் அவசியம். பணம் எல்லாம் முடிந்த பிறகு அவர்களிடத்தில் இருந்த ஆடு மாடு மிருக ஜீவங்களை கொடுத்தார்கள். ஆடு மாடுகளை வாங்கி கொண்ட யோசேப்பு ஆடு மாடுகளுக்கு பதிலாக என்ன கொடுத்தாரு சொல்லுங்க? தானியத்தை கொடுத்தார். கவனிங்க, முதல்ல பணத்தை கொடுத்து தானியம் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கிட்ட இருந்த சேர்த்து வைத்திருந்த பணமெல்லாம் போயிடுச்சு. பணமெல்லாம் எங்க போயிடுச்சு? ஆர்வருடைய அரண்மனைக்கு போயிடுச்சு. இப்போ பணம் இல்லாத அந்த சூழ்நிலையில கட்டாய ஆகாரம் உங்களுக்கு தேவை. ஆடு மாடு மிருக ஜீவங்களை கொடுத்து ஆகாரம் பெற்றுக்கொள்ள அந்த தானியத்தை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆடு மாடு மிருக ஜீவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு தானியத்தை வாங்கி புசித்தார்கள். அதன் பிறகு அச்சம் தீரல ஜனங்கள் உயிர் வாழணும், என்ன செய்கிறது என்று சொல்லி அதன் பிறகு நிலங்களை கொடுத்தார்கள். மூன்றாவதாக, நான்காவதாக தங்களையே கொடுத்தார்கள். நாலாவது என்ன செஞ்சாங்க? தங்களையே கொடுத்தார்கள். அப்ப நல்ல கவனிங்க, அறுப்பு காலம் எவ்வளவு அவசியம். ஹல்லேலூயா. அறுப்பின் பண்டிகையை கொண்டாடணும்னு கர்த்தர் சொன்ன முகாந்திரம் என்ன அப்படின்னா, நம்ம அறுப்பு காலம் வரும்போது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்து, கர்த்தர் நமக்கு தருகிற அந்த அறுப்பிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கொடுத்த அந்த முதல் பலன்களை தேவனுடைய சமூகத்தில் படைத்து அந்த பண்டிகையை கொண்டாடுகிற போது கர்த்தருடைய இருதயம் திருப்தி அடையும். ஹல்லேலூயா. ஏன் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய இருதயம் திருப்தி அடையும். என் பிள்ளைகள் நான் சொல்றதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய இருதயம் திருப்தி அடையும். அப்போ அடுத்த வருஷமும் அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். எகிப்து தேசத்துல 7 வருஷம் அந்த அறுவடை இல்லாமல் போனது. 7 வருஷம் அறுவடை இல்லாமல் போனதினாலே வசனம் சொல்லுது, ஜனங்கள் தானியத்தை பெற்றுக்கொள்ள பணத்தை கொடுத்தார்கள். அதன் பிறகு ஆடு மாடு மிருக ஜீவங்களை கொடுத்தார்கள். தங்களுடைய விடை நிலங்களை கொடுத்தார்கள். தங்களையே கொடுத்தார்கள். யோசித்த போய் சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, எங்கிட்ட பணமும் இல்லை, ஆடு மாடுகளும் இல்லை, ஆனா நாங்க ஆகாரம் புசிக்கணும்னா எங்களுக்கு நீங்க தானியம் தந்தாதான் ஆகாரம் புசிக்க முடியும். அப்ப ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு எங்களுக்கு ஆகாரத்துக்கு தேவையான தானியத்தை தான். அதனால இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்திற்குரியது. எல்லாரும் சொல்லுங்க, இதெல்லாம் யாருக்குரியது? நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு. நம்ம உயிர் வாழணும்னு சொன்னா நமக்கு தானியம் அவசியம் தேவை. தானியத்தை தருகிறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அறுவடை சீசன், இந்த அறுப்பு காலத்தை நமக்கு தருகிறவர் கர்த்தர். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அந்த உலகத்துல வாழ முடியாது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அந்த உலகத்துல நினைச்சு முடியாது, வாழவே முடியாது. நமக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான தானியத்தை இந்த நிலங்கள் அது தானாய் உண்டாக்குகிறது இல்லை. ஆதியில கர்த்தர் வானத்தை பூமியை படைத்த போது இந்த நிலங்களை பார்த்து, மண்ணை பார்த்து, பூமியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி விதைகளை என்ன செய்யணும்? பிறப்பிகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த காரியம் எல்லாம் நடந்தது. அப்ப நல்ல அறுவடை காலம் நம்ம வாழ்கிற நாட்களிலே தேவன் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அவரை கனப்படுத்துவதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவர் மறுபடியும் அடுத்த வருஷத்திலையும் இந்த மாதிரி ஒரு நல்ல அறுப்பு காலத்தை நமக்கு தரணும்னு சொன்னால் அவர் சொன்னது போல இந்த அறுப்பு காலத்தில் இந்த அறுப்பின் பண்டிகையை என்ன செய்யணும்? கொண்டாடணும். பண்டிகை யாருக்கு கொண்டாடணும்? யாருக்கு கொண்டாடணும்? ஆகாரத்தை, அதாவது தானியத்தை நமக்கு தருகிற தேவனுக்காக அந்த பண்டிகை கொண்டாடணும். ஆண்டவருக்காக தான் அந்த பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் அதை கண்டு திருப்தி அடைந்து அவர் இருதயத்தில் சந்தோஷப்பட்டு நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இந்த வசனத்தை பாருங்க. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் தந்து நம்மை நிரப்புகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால இந்த நாள் தேவனுடைய சுத்தமான சமூகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான இந்த அறுப்பு காலத்தில் இந்த அறுப்பு கால பண்டிகை கொண்டாடும்படி சொன்ன தேவனுடைய வார்த்தைப்படி நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைப்படி நமக்கு நன்மை செய்து நமக்கு ஆகாரத்திற்கு தேவையான மலையை வானத்திலிருந்து தந்து செழிப்புள்ள காலங்களை தந்து நம்முடைய இருதயத்தை அவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல செழிப்புள்ள காலங்களுக்காக, ஆண்டவர் தந்த நன்மைக்காக, நம்ம இருதயத்தில் உள்ள தெய்வம் தந்த நல்ல மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் கொடுத்த இந்த காரியங்களை உணர்ந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நன்மையினாலே அவர் நிரப்புகிறதற்காக, நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினாலே நிரப்புகிறதற்காக, எல்லாவற்றாலும் நிரப்புகிற பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். உங்களை அறிந்திருக்கிற தேவன், உங்களை அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய கண்கள் எல்லாரையுமே நோக்கி பார்க்கிறது. இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பத்தை கேட்கிறதற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் கவனித்திருக்கிறது. ஒரு விசை ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு, கர்த்தாவே நீர் தான் எங்களுக்கு நன்மை செய்கிறீர், நீர் தான் எங்களுக்கு செழிப்புள்ள காலங்களை தருகிறீர், நீர் தான் எங்கள் இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிறீர். இந்த நாளிலும் எங்களை பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அடுத்த வருஷத்திலேயும் கூட இதை விட சிறப்பான அருமை பண்டிகை கொண்டாடத்தக்கதாக எங்களுக்கு நன்மை தாங்க ஆண்டவரே, எங்க இருதயத்தில் சந்தோஷம் தாங்க ஆண்டவரே. நீங்க தான் நன்மை தருகிற தேவன், நீங்க தான் சந்தோஷம் தருகிற தேவன். நாங்கள் மகிழ்ச்சியோடு மகிமைப்படுத்தத்தக்கதாக உமக்காக ஏறெடுக்கிற இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் என்று அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போமா? பரிசுத்தமான எங்கள் அன்பிற்கு தாமே, வல்லமை நிறைந்த தேவாதி தேவனே, செழிப்புள்ள காலங்களை தருகிறவரே, நன்மை நாளைகளை நிரப்புகிறவரே, எங்கள் இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிறவரே, இன்றைக்குரிய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே நன்மை நான் நிறைந்து கர்த்தாவே செழிப்படைய பண்ணி இவர்கள் இருதயத்தை சந்தோஷத்தால் நிறைந்து ஆசீர்வதிக்கிறதற்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.
ஆராதனை 347 கீழ்கள் 394 ஐந்தாவது பாடல். Yeah.
பிரார்த்தனை செய்வோம். தேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ உடைய கரத்தில் வாங்கி நமக்கு கொடுத்தோம் என்ற வசனத்தின்படியே உடைய ஜனங்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, ஆலய பராமரிப்பு காணிக்கைகளுக்காக, மிஷனரி காணிக்கைகளுக்காக, விசேஷமாய் அறுப்பு கால பண்டிகையை ஆசிரிக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிற பொருள் காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறோடு தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே தங்களால் இயன்ற மட்டும் உற்சாகமாய் உமக்கென்று கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் காண்கிறேன். ஆண்டவர் தாமே இவர்களை எல்லா நன்மையினாலும் நிரப்புகிறேன். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரை எங்களையே திருசங்கத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஜெபம் பண்ண கடவுள் பரிசுத்த திருவள்ளுவர் ஆராதனைக்கு நாம் கடவுள் செல்கிறோம். நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்திலே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறேன். குறிப்பாக பரிசுத்த பந்தின் மூலமாக ஐக்கியம் கொள்ள போகிற நாங்கள் உண்மையிலே பலன்குணங்க அனுபவத்தால் நிரூபப்பட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த பண்டிகை வருவதற்கு முன்பாக ஒரு விஷயம், நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து தாழ்மையின் ஜெபத்தை நாம் சேர்ந்து இருப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேரக்கூடிய தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி செல்கிறோம். மேசையின் கீழும் பொறிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவன் எப்பொழுதும் இரக்கம் செய்வதற்கு மாறாக இருக்கிறேன். ஆகையால் உள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்தால் ரத்தத்தால் எங்கள் பாவங்கள் எப்பொழுது நாங்கள் எங்களுக்கு மாசமாய் ஏற்றுனார் சரீரத்தை குசிக்கிறவருடைய ரத்தத்தை காணப்பட எங்களுக்கு கிருபை செய்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்துவினீரே. அவர் சிலுவையை ஒரே தரம் தம்மை தாமையே கவலையாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் மனமணியும் காணிக்கை பரிகாரத்தையும் செலுத்தமல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டது முதுகுமாரன் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தை நினைவுகூர்ந்து முதல் சிருஷ்டி பதார்த்தங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கு ரத்தத்துக்கும் பங்குலாம் கிருபை செல்ல வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீசர் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவுகூர்ந்து செய்கிறதா? அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
அவர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இவரே பானம் பண்ணுங்கள். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பொழுதெல்லாம் என்னை நினைவூர்ந்து செய்யுங்கள் என்று திருக்குளம் பற்றினார். கர்த்தர் வானத்தை பூமியை படைத்த போது இந்த நிலங்களை பார்த்து மண்ணை பார்த்து பூமியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி விதைகளை என்ன செய்யணும், பிறப்பீங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த காரியம் எல்லாம் நடந்தது. அப்புறம் நல்ல அறுவடை காலம் நம்ம வாழ்கிற நாட்களிலே தேவன் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அவரை கனப்படுத்துவதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவர் மறுபடியும் அடுத்த வருஷத்திலையும் இந்த மாதிரி ஒரு நல்ல அறுப்பு காலத்தை நமக்கு தரணும்னு சொன்னால் அவர் சொன்னது போல இந்த அறுப்பு காலத்தில் இந்த அறுப்பின் பண்டிகையை செய்யணும், கொண்டாடணும். பண்டிகை யாருக்கு கொண்டாடணும்? யாருக்கு கொண்டாடணும்? ஆகாரத்தை, அதாவது தானியத்தை நமக்கு தருகிற தேவனுக்காக அந்த பண்டிகை கொண்டாடணும். ஆண்டவருக்காக தான் அந்த பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் அதை கண்டு திருப்தி அடைந்து அவர் இருதயத்தில் சந்தோஷப்பட்டு நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இந்த வசனத்தை பாருங்க. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் தந்து நம்மை நிரப்புகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அதனால இந்த நாள் தேவனுடைய சுத்தமான சமூகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான இந்த அறுப்பு காலத்தில் இந்த அறுப்பு கால பண்டிகை கொண்டாடும்படி சொன்ன தேவனுடைய வார்த்தைப்படி நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைப்படி நமக்கு நன்மை செய்து நமக்கு ஆகாரத்திற்கு தேவையான மழையை வானத்திலிருந்து தந்து செழிப்புள்ள காலங்களை தந்து நம்முடைய இருதயத்தை அவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல செழிப்புள்ள காலங்களுக்காக, ஆண்டவர் தந்த நன்மைக்காக, நம்ம இருதயத்தில் உள்ள தெய்வம் தந்த நல்ல மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் கொடுத்த இந்த காரியங்களை உணர்ந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நன்மையினாலே அவர் நிரப்புகிறதற்காக, நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினாலே நிரப்புகிறதற்காக, எல்லாவற்றாலும் நிரப்புகிற பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா? உங்களை அறிந்திருக்கிற தேவன், உங்களை அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய கண்கள் எல்லாரையுமே நோக்கி பார்க்கிறது. இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பத்தை கேட்கிறதற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது, கர்த்தருடைய செவிகள் கவனித்திருக்கிறது. ஒரு விசை ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்துக்
செய்கிறீர். நீர்தான் எங்களுக்கு செழிப்புள்ள காலங்களை தருகிறீர். நீர்தான் எங்கள் இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிறீர். இந்த நாளிலும் எங்களை பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடுத்த வருஷத்திலேயும் கூட இதை விட சிறப்பான அருமை பண்டிகை கொண்டாடத்தக்கதாக எங்களுக்கு நன்மை தாங்காண்டவரே, எங்க இருதயத்தில் சந்தோஷம் தாங்காண்டவரே, நீங்க தான் நன்மை தருகிற தேவன், நீங்க தான் சந்தோஷம் தருகிற தேவன். நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக உமக்காக ஏறெடுக்கிற இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் என்று அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போமா? பரிசுத்தமான எங்கள் அன்பிற்காகவே வல்லமை நிறைந்த தேவாதி தேவனே, செழிப்புள்ள